ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்லேருந்து வர வழியில் என்ன பண்ணோன்னா, வீட்டில் செடி வளர்க்கலான்னு சொல்லிட்டு ரோஜா செடி போய் நர்சரிக்கு போய் வாங்க போனோம். வாங்க போனது என்ன செடியெல்லாம் வாங்கினோன்னா 2 ரோஜா செடியும் 1 செவந்தி செடியும் வாங்கினோம். அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருந்தோன்னா, எங்களோட ஒரு லேண்ட்லேருந்து செம்மண் வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா அது வந்து அந்த லேண்ட் வந்து கொஞ்சம் இதாக ப்ராப்ளமாக இருக்கனால அந்த மண்ணில் நம்ம வளர்த்து ஒரு செடியை வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது எவ்வளவு க்ரோத் ஆகுது, அந்த செடி க்ரோத் ஆக ஆக நம்மளுடைய அந்த லேண்டும் க்ரோத் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானோடு நாங்கள் வந்து அங்கேருந்து மண் எடுத்து வச்சு ஒரு 2-3 மாதம் ஆச்சு. ஆனாலும் செடி வாங்கி வைக்கிறதுக்கு நேரம் வரல. சரி, இன்றைக்கி நம்ம எப்படியாவது வாங்குவோம்னு சொல்லிட்டு நானும் பிள்ளையும் மட்டும் போய் செடி வாங்கிறதுக்கு போனோம். போயிட்டு வந்து வைக்கலான்னு சொல்லி பிளான் இருக்கும்போது, அம்மா நான் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரே அழுகை. சரி அப்போ நீ வை. ஏன்னா நான் ஏன் அவங்ககிட்ட வைக்க கொடுத்தேன்னா, பல மாதங்களாக பல வருஷமாக நான் என்ன பண்ணுறேன்னா, நான் செடி வாங்குவேன் வைப்பேன் நாசம் ஆயிரும். செடி வாங்குவேன் வைப்பேன், தண்ணி ஊற்றாமல் அதை சரியாக பராமரிக்காமல் அது நாசம் ஆயிரும். அப்போ சரி இந்த வாட்டி பிள்ளைக்கு கையால் நம்ம அந்த செடியை வைப்போம்னு சொல்லிட்டு வைக்க தொடங்கணும். இது வந்து என்ன மண்ணில் வைக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, செம்மண்ணில் வைக்கிறோம். செம்மண் வந்து செடிக்கு எல்லா செடிக்குமே செம்மண் வந்து ஒரு நல்ல மண், சூப்பராக அதுலேருந்து நல்ல பூக்கும். ஒரு காய் செடி வச்சா கூட அது நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிச்சி செடி வீடியோ வந்து வேற ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த சேனல் வந்து எனக்கு இதாகிட்டு, மெயில் ஐடி எல்லாம் நான் மறந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா, உள்ள பச்சை அந்த செடிக்கு வந்து அந்த பச்சையும் ஏறதுக்காக பச்சை இலை, சாணி உரம், சவுரி எல்லாமே வச்சு எடுத்து சூப்பராக வளர்த்துருந்தேன். ஆனால் அழகாக வந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற பல கஷ்டங்களுக்கு நிமித்தம் அதை என்ன பண்ண மாட்டேன்னா, நான் பராமரிக்காமல் ஒழுங்காக தண்ணி ஊற்றாமல் பட்டு போயிடும். அப்படி தான் இருந்துச்சு. சரி இந்த வாட்டி அப்படி ஒன்றுமே ஒரு ப்ராசஸுமே பண்ணலை. பிள்ளைக்கு கையால் நம்ம வைப்போம்னு சொல்லிக்கிட்டு, சரி அவனுக்கு கையால் வைப்போம்னு சொல்லி அவன் தான் மண் எடுத்து போட்டான். அவன் தான் அந்த இதை மட்டும் பிச்சு கொடுத்தேன், இலையை மட்டும் பிச்சு கொடுத்தேன், அந்த கவரை மட்டும் பிச்சு கொடுத்து எடுத்து வச்சான். வச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவ்வளவு செடி சூப்பராக வச்சான். மண்ணெல்லாம் போட்டு அந்த மண்ணிலேருந்து கொஞ்சம் நோண்டி அதை எடுத்து இங்கே வச்சு அப்படி எடுத்து அழகாக வச்சான். அடுத்து 2வது செடியை நாங்கள் எப்படி வைக்கலான்ட்டு பிளான் போட்டோம்னா, இந்த செவந்தியை வந்து அந்த ரோஜா செடியை வந்து செம்மண்ணில் வச்சோம். இது வந்து எங்களோட வீட்டு சைடு வந்து என்ன மண்ணுன்னா, அது என்ன மண், வண்டல் மண் இல்லைன்னா களிமண்ணுன்னு நினைக்கிறேன். இந்த வயல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிப்பட்ட அங்கே உள்ள மண்ணாக்கும். அப்போ அந்த மண்ணில் நம்ம இந்த செடியை வச்சு பார்ப்போம், எந்த செடி அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு இருந்தோம். அப்போ ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். என்ன பண்ணணுன்னா, இப்போ ஆக்சுவலாக இந்த செடி வைக்கும்போது நாங்கள் வந்து உரம் ஒன்றுமே போடலை. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி, அதுக்கு வந்து அந்த கவருக்குள்ளேயே மேக்ஸிமம் உரம் இருக்கும். அது வேறு இல்லாமல் நம்மளோட தண்ணிக்கு வந்து அது பழகணும், அடாப்ட் ஆகணும். அந்த செடிக்கு தன்மை வந்து நம்ம தண்ணிக்கு வந்து அதை அடாப்ட் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு உரம் எதுவுமே வைக்கலாம். நல்ல மண்ணில் அதை மண் வந்து நல்ல நைஸ் மண், ஒரு இதுவுமே கட்டியாக இருக்காது மண். அந்த செம்மண் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிப்பட்ட மண்ணில் தான் நான் வச்சுருக்கேன். இனி வந்து ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணலான்னா, அந்த நம்ம வெங்காயம் வெட்டிட்டு போடக்கூடிய அந்த எதல், அதுக்கப்புறம் முட்டை தோடு, அதெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன். அதை போடும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த செடியில் உள்ள அந்த தொட்டியில் என்ன பண்ணணும்னா, ஓட்டை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த கரெக்டாக இல்லை, அதிலேருந்து தண்ணி வெளியே வரலன்னு சொல்லும்போது அந்த செடி வந்து அழுகி நாசம் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் மறக்காமல் தண்ணி ஊற்றணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க.